ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் சாதனை 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 அப்படின்னு ட்வீட் போடுறாரு. ஆனா மக்கள் வேதனை வேதனையில தான் இருந்தாங்க. இன்னைக்கு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரூர் கிட்ட ஒரு மூதாட்டியை நகைக்காக கொலை செய்திருக்கிறார்கள். அதாவது கொலை கொள்ளை பெண்களுக்கான பாதுகாப்பு இவை எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருந்தது. அதனால மக்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும், மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும். ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு வருடத்திற்கு ஏறக்குறைய 1,50,000 கோடி கடன் வாங்கிட்டு அப்புறம் பொருளாதார வளர்ச்சி பத்தி பேசினா தெற்காசியால நான் போட்டி போடுறேன்னு சொன்னா எப்படி? விஜய் வந்து ஒரு நல்ல நடிகரா இருக்கலாம், ஆனா அவரு குழந்தைகளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அம்மா அப்பாட்ட அடம் பிடிங்க அப்படின்லாம் சொல்றது சாதாரணமாவே குழந்தைகளை வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்த கூடாது என்பது நிதி ஒரு ரூலாவே இருக்கும் பொழுது, விதியாகவே இருக்கும் பொழுது குழந்தைகளை அவங்க மனதில வந்து ஒரு தவறான கருத்தை விதைப்பதை போல அவங்க எல்லாம் படிக்கணும். அந்த படிச்சுட்டு அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி அவங்க சிந்திக்கணும். அப்படி இருக்கிற காலத்துல நம்ம கல்லூரியை தாண்டி அவங்க வந்து ஓட்டை பற்றியோ மற்றதை பற்றியோ சிந்தித்தா பரவாயில்ல. அதனாலதான் வாக்களிக்கிறதுக்கு என்று ஒரு வயது இருக்கிறது, அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு என்று ஒரு வயது இருக்கிறது. இந்த வயதுல குழந்தைகளை இப்படி பழக்கணும்னா அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை நம்ம விஜய் கொஞ்சம் உணரணும் என்பது, இது எல்லாமே ரொம்ப சுயநல அரசியலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதோ என்று பயமாக இருக்கிறது என்பது எனது கருத்து. இறைவனை எல்லாரும் கும்பிடுறது ஆரோக்கியமான ஒன்றுதான். ஆன்மீக பயணத்தை நான் அன்னைக்குமே குற்றம் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அவர் வந்து நான் வந்து வெளிப்படையா சாமி கும்பிடுறாரு. அண்ணன் ஸ்டாலின் மாதிரி கொடைக்கானல் போறேன்னு சொல்லிட்டு அவரு சாமி கும்பிடாம மற்றவங்களை சாமி கும்பிட வச்சு அதோட பலனை அவர் அனுபவிக்கலாம் நினைக்காம நேரடியாவது சாமி கும்பிடுறாரு. அந்த வகையில நான் பாராட்டி தான் ஆக வேண்டும். அதாவது ஸ்பாயிலரா இருப்பாரு, சில இடத்துல வந்து ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாரு, சில இடத்துல வந்து ஃபால்ட்டி பிளேயரா இருப்பாரு, அதெல்லாம் கரெக்ட். பட் 200 தாண்டி விசில் போகும் அப்படின்றதெல்லாம் இது ஓவரான சத்தம். இது விசிலான சாதாரண சத்தம் இல்ல, இது அபரிதமான சத்தம். அந்த சத்தம் வந்து விசில் சத்தம் இல்லை, இவரு சொல்றது பார்த்தா பாம் சத்தம் மாதிரி சொல்றாரு. 200 அது 200 விசில், விசிலுக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு, அந்த தாண்டி அவ்வளவு பெரிய சத்தத்தை எல்லாம் போட முடியாது. வெடி சத்தம் மாதிரி சொல்றாரு, வெடிக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு. அதனால விசில் சத்தம் 200 எல்லாம் தாண்டதுன்றது ஒரு மிக பிரம்மாண்டமான கனவு. அது அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு கோட்டை கட்டுவதுன்றது ஒரு எப்படிப்பட்ட கனவுன்றது எல்லாருக்கும் புரியும். இப்ப விஜய்க்கு வேண்டி அவங்க சில பேர் வந்து அவர் இந்த ஓட்டை பிரிக்கிறாரு அந்த ஓட்டை பிரிக்கிறாருன்னு, முதல்ல அவரோட ஓட்டை அவர் பிரிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீக தேடலுக்கு போட்டோம். அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த அப்புறம் அதுக்கப்புறம் முடிச்ச அப்புறம் ஷூட்டிங் இடம் தேட போவாரான்றது ஒரு சந்தேகமா இருக்கு எனக்கு.